பெரியாரின் கொள்கையான சமூக நீதியான அனைவரும் சமம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆதி திராவிடர் நல விடுதிகள் அனைத்தையும் சமூக நல விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தியும் காட்டியவர்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்று அரசு பள்ளி குழந்தைகளை பல நாடுகளுக்கு இன்ப சுற்றுலா மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அவரும் நேரடியாக சென்று பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர். அது மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு மைதானங்கள் வேண்டும் என்று தலைமைக்கு அறிவுறுத்தியதோடு அதை நிறைவேற்றவும் முயற்சி செய்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்.